ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா வந்து தனாவை அழைச்சிக்கிட்டு பார்த்தோம்னா சாருவோட கதை முடிஞ்சிச்சுல அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே மாயா வந்து தனா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு சாருவோட கதை முடிஞ்சிச்சுல அந்த இடத்துல பாரு மண் மட்டும் ஈரமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் ஈரமாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நீ அதை மட்டும் கவனிச்சியா, சாருவோட புடவை எல்லாமே ஈரமாக தானே இருந்தது அப்படின்னு போது அந்த புடவையிலேருந்து தண்ணி சொட்டு சொட்டு வடிஞ்சிக்கிட்டு இருந்தது, அதை நான் கவனித்தேன், நீ பார்த்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ தனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் மாயா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், புடவையெல்லாம் ஈரமாக தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது அவள் இருந்ததோ வந்து புடவையை மாத்துறதுக்காக தானே போனா, அப்படி இருக்கும்போது இவளுடைய புடவை எப்படி ஈரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அதுதானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, அப்போ ஆக மொத்தத்தில் சாருவோட கதை அவளா முடிச்சுக்கிடல, யாரோ அவளை முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே தனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா சாரு வந்து தன்னால அவள் அந்த கதையை முடிச்சுக்கிடல, ஏன்னா அவள் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் சந்தோஷத்தோடு தான் அவள் புடவையை மாத்துறதுக்காக போனா, அப்படி இருக்கும்போது அவள் எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க முடியும், எதுக்காக புடவையெல்லாம் ஈரமாக இருந்திருக்குது, அப்போ ஆக மொத்தத்தில் அவளுக்கு பிடிக்காதவங்க தான் யாரோ இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே தனாவுக்கு தூக்கி வாரி போடுது. மாயா நீ சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அப்போ என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படிங்கும்போது, அப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாரு வந்து வீட்டுக்குள்ள புடவை மாத்துறதுக்காக போனா, அப்போ பார்க்கும்போது நம்ம எல்லாரும் தான் இருந்தோம், அப்படி இருக்கும்போது சாரு எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தா, ஆக மொத்தத்தில் வீட்டுக்குள்ள நம்மளை தவிர யாருமே வரல, அப்படி இருக்கும்போது சாருவா தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும், அதாவது யாருக்கும் தெரியாம சாரு வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், சாருவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் சாருவுக்கு ஃபோன் பண்ணி வெளியே வர வச்சிருப்பாங்க, சாருவும் வந்து ரொம்ப தெரிஞ்சனால தான் அவளும் வந்து யாருக்கு தெரியாம அவங்கள சந்திக்கிறதுக்காக அவள் வெளியே வந்திருக்கிறா அப்படிங்கும்போது, நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படிங்கவும், ஆமா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா சாருவோட ஃபோன் வேணும், சாருவோட ஃபோனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா சாருவுக்கு யார் ஃபோன் பண்ணினாங்க, சாரு யாரோட ஃபோனை அட்டன் பண்ணிட்டு அவள் யாருக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்தான்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா இது ஈஸியாகவே முடிஞ்சிடும் அப்படிங்கும்போது, இப்போ சாருவோட ஃபோனை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் அது மகாலிங்க கையில எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ஆக மொத்தத்தில் நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்கும்போது, சாருவோட கதையை யாரோ வந்து முடிச்சு வச்சிருக்கிறாங்க, முடிச்சுக்கிட்டு நம்ம மேலே பழைய தூக்கி போட்டிருக்கிறாங்க, இது எல்லாமே வந்து திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே தனாவுக்கு ரொம்பவே பேரதிர்ச்சியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா அடுத்த நாள் வந்து லாயரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா நீ எப்படியாவது வந்து பெரியப்பாவையும் சீனுவையும் வந்து இந்த ஜாமீன்லாம் எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கும்போது, பெரியம்மா அதுக்காக தான் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ தனாவும் மாயாவும் போகிறாங்க. இப்போ சிவாமணி நாங்களும் வரோம் அப்படிங்கும்போது, இல்லை மாமா நீங்கள் வர வேண்டாம், நான் தேவைன்னா உங்களை நான் வந்து கூப்பிட்டுக்கிடுது அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு எப்போனாலும் நீ கூப்பிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் தனாவும் வந்து லாயரை போய் பார்க்குறாங்க. அப்போ லாயர் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க அதாவது இந்த கேஸ் வந்து உங்க பக்கம் ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எப்படியாவது பெரியப்பாவையும் சீனுவையும் வந்து நீங்க தான் ஜாமீனில் வெளியே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து அவங்களும் சில ஆதாரத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்க லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த ஆதாரம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எப்படியாவது நீங்க தான் வந்து அவங்கள ஜாமீனில் வெளியே அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது, சாரு கையில் அந்த லெட்டர் இருந்தது, அந்த லெட்டர் தான் இப்போ பெரிய ஆதாரமாக இருக்குது அப்படிங்கும்போது, அப்போ மாயா வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து லாயரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அப்போ வேற யாராவது இதெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கும்போது, ஆமா சார் வேற யாராவது செஞ்சிருக்கணும், ஆனா என்னால முடிஞ்ச அடுத்த எல்லா ஆதாரத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நாளைக்கு கோர்ட்ல வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கோர்ட்டுக்கு ரகுராமையும் சீனுவையும் வந்து அழைச்சிட்டு வரவும், இங்க பார்க்கும்போது வந்து புவனேஸ்வரி டீம் அவங்களும் கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்ப மகாலிங்கமும் புவனேஸ்வரி கூட வரவும், அப்ப ரகுராமையும் சீனுவையும் வந்து அவங்க ஜீப்ல இருந்து வெளியே அழைச்சிட்டு வராங்க. அப்ப ஜீப்ல வந்து ரெண்டு பேரும் வெளியே வந்து இறங்கும் போது, உடனே வந்து அவங்க மகாலிங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா நான் கிடைக்க விட மாட்டேன், என் பொண்ணோட கதையை முடிச்சு வச்சவங்களா நீங்க, உங்களை நான் அப்படிலாம் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லைங்க எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம்ல, அப்படி இருக்கும்போது உங்களை நான் விட்டுருவோமா என்ன, கண்டிப்பா சாருவோட நிலைமைக்கு காரணம் இவங்க தான் சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு வரையும் உள்ள வைக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது, நீங்கள் தாம்மா எனக்கு பக்கபலமாக இருந்துட்டு இருக்கிறீங்க, இவங்க ரெண்டு வரையும் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க சீனுவுக்காகவும் ரகுராமுக்காகவும் வந்து லாயரை வந்து வாதாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீதிபதி வந்து சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கவும், அப்போ லாயருக்கு பதில் தெரியும், அதாவது பதில் கொடுக்க முடியாமல் அவங்க திணற ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து புவனேஸ்வரி வந்து அவங்க லாயரை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்களா, இப்போ வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா இவங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, ஏன்னா தப்பு பண்ணது எல்லாமே இவங்க தானே, அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட எந்த ஆதாரம் இருந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கவும் அதனால இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாயா பார்த்தோம்னா ஓடோடி வராங்க. அப்போ அவங்க சில ஆதாரத்தெல்லாம் கொடுக்கவும் உடனே வந்து லாயரும் அந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, தயவு செய்து இவங்க 2 பேருக்கும் ஜாமீன் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்கள வெளியே விடுங்க, இவங்க எந்த தப்புமே பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கம்மா, இப்படி நீங்கள் பேசினாக்கி உடனே நாங்கள் வந்து வெளியெல்லாம் விட்டுற முடியாது, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் இருக்குது, நீங்கள் கொடுக்குற ஆதாரம் எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இதை பார்த்துட்டு உடனே புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா லிங்கம், எல்லா பக்கமும் நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கிறோம், உங்கள் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க நீதிபதி கிட்ட லாயரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்க இவங்க எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக எங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே 1 வாரம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைங்க எங்களுக்கு ஒரு 4 நாளாவது எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு மாயா வந்து கேட்டுட்டு இருக்கவும் அப்போ நீதிபதி வந்து சரி உங்களுக்கு 4 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளேயும் இவங்க தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் நீங்கள் வந்து எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே லாயரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பாக அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து அந்த ஆதாரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் இவங்களை ஜாமீனில் வந்து நான் விட முடியும், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தகுந்த ஆதாரம் எதுவுமே வந்து இப்போ இல்லை, அதனால இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடவும் இது கிட்டதுமே ஜானகி எல்லாருமே வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா வந்து ரகுராம் கிட்டே சீனிக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் கவலைப்படாமல் போங்க, 4 நாளுக்குள்ளே எப்படியாவது வந்து நீங்கள் தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு நான் நிரூபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சீனு வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா நீ தான் எப்படியாவது எங்களை வெளியே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கும்போது நீ கவலைப்படாத சீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரகுராமை பார்த்ததுமே ஜானகி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தானாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, எப்படியாவது நீங்கள் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் போது ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறாங்க. அப்போ லிங்கம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, 4 நாள் இல்லை 4 வருஷம் ஆனாலும் சரி தான் இவங்க இனிமேல் உள்ளே தான் கிடக்க போகிறாங்க, இவங்க உள்ளே போனவங்க வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னை எப்படிலாம் வந்து என்னை கஷ்டப்படுத்திருக்கிறீங்க, ஒட்டு மொத்தமாக அவங்க எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் பாரு இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா வந்து தனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது வந்து சாருவோட மொபைலை நம்ம எடுக்கணும், அப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து வேண்டிய ஆதாரம்லாம் அதில் தான் இருக்குது அப்படிங்கவும் அந்த ஃபோன் வந்து பார்த்தோம்னா மகாலிங்க வீட்டில் தானே இருக்கும், எப்படி நம்ம போக முடியும் அப்படிங்கும்போது எப்படியாவது அந்த ஃபோனை நம்ம எடுத்தால் தான் இந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ சாரு மாயா வந்து அவங்க வேஷம் போட்டுட்டு போகிறாங்க, அதாவது எப்படியாவது வந்து சாருவோட மொபைலை எடுத்தாகணும், அப்போ மொபைல் எடுத்தால் தான் சாருவுக்கு யாரெல்லாம் மொபைலில் வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்காக சாரு வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தால் அவள் யாரை சந்திச்சா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவளுக்கு தெரியணும்னா அந்த மொபைல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே மாறு வேஷம் போட்டுட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி தான் காட்டாங்க. புவனேஸ்வரி வந்து பசுபதிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஆனாலும் சரி தான் அந்த ரகுராமும் சீனும் வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பசுபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன புவனா இதெல்லாம் நீ தான் பண்ணினியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைண்ணா நான் பண்ணலையே, சாருவோட விஷயம் முடிஞ்சதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நான் வந்து சாருவோட கதை முடிஞ்சதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கிறேன், அப்போ நீ கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைண்ணா அப்போ நீ தான் செஞ்சிருப்பேன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லும் போது என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிற, உனக்கு தெரியாமல் நான் என்னைக்கு எந்த விஷயம் பண்ணியிருக்கிறேன், நான் நீ தான் வந்து சாருவோட கதையை முடிச்சிருக்க போலுக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அப்படிங்கவும் உடனே வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படின்றதாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் சாருவோட கதை முடிஞ்சதுக்கு நம்ம காரணம் கிடையாதுன்னா அப்போ யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தெரியலையாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் அவங்க பேசிட்டு இருக்கவும் ஒருவேளை கார்த்தி தான் இதை பண்ணியிருப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கேட்கும்போது இல்லைப்பா எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் 2 பேரும் தான் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, நம்ம 3 பேருமே பண்ணலை, அப்போ சாருவோட கதையை முடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் நிலவுது. அப்போ இது யார் பண்ணியிருக்கா, அப்போ 3ஆவது மனுஷன் யாரோ தான் பண்ணியிருக்கிறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து என்ன இருந்தாலும் சரிதான், சாருவோட கதை முடிஞ்சதுக்கு நம்ம ஒரு காரணமாக அமைஞ்சிட்டுமே, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தானே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம், ஆனால் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ரொம்பவே வந்து சோகத்தோடு இருக்கவும் இன்னொரு பக்கம் சீனு வந்து மாயாவை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மாயாவுக்கு நம்ம செஞ்ச தப்பு தான் இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சீனு ஒரு பக்கம் நினைக்கவும் அடுத்தது மாயாவும் தனாவும் வந்து மகாலிங்க வீட்டில் இருக்கிற சாருவோட மொபைலை எடுத்துருவாங்களா, அது மொபைல் எடுக்கும்போது சாருவோட கதையை முடிச்சது யார் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்து என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.